அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி. விஜய் ஆண்டனி பிலிம் கார்பரேஷன் வழங்கும் விநாயக் வைத்தியநாதன் இயக்கத்தில் விஜய் ஆண்டனி நடிக்கும் ரோமியோ வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். இவ்வளோ பெரிய மழை வரும் நான் எதிர்பார்க்கல. ஆக்சுவலி திஸ் இஸ் அன்எக்ஸ்பெக்டட். இவ்வளோ பெரிய மழை வரும், அதுவும் மத்தியானம் 2 மணிக்கெல்லாம் அப்படியே நைட்டு ஒரு 7 மணிக்கு இருட்டுனா அப்படி இருக்கும். அப்படி இருந்தது, வெளிச்சமா இருந்தது. திடீர்னு இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, அடுத்த மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2 மழை அடிச்சு, சரியான மழை. நிறைய பேர் வந்துட்டு கிளவுட் சீடிங்னால தான் வந்துட்டு இது மாதிரி வந்துருச்சு அப்படிங்கிற ரூமரும் கலப்புறாங்க. See, I don't have an interesting answer for that. பட் இருந்தாலும் இங்க வந்து நவம்பர் டிசம்பர்லாம் குளிர் கொல்லும், ஜனவரியிலலாம் செம்ம குளிர் அடிக்கும். அதனாலதான் யாருக்கும் வந்து இங்க மழை வந்ததுனால என்ன அந்த கண்ட்ரில பாலைவனத்துல எப்படி இவ்வளவு மழை அப்படின்ற தாட் இருக்கிறதுனால தான் நிறைய பேர் வந்து இது ஒரிஜினல் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டாங்க. பட் இந்த மழையால பாதிக்கப்பட்டது யாரு? ஏன்னா நிறைய கார்ஸ் எல்லாம் அடிச்சுட்டு போனது பார்த்தோம். ஒரு நாளைக்கு நான் 50 காராவது பார்ப்பேன் ரோட்ல. இந்த ஒரு 4 நாள்ல எல்லாமே பெரிய பெரிய கார். I saw Lamborghini, multiple Range Rovers, Chevrolet Camaro, Bentley கூட பார்த்தேன். ஒரு டோர் இல்லாம கண்ணாடி உடைஞ்சு. ஷார்ஜால வந்து நிறைய தண்ணி தேங்கி இருக்குன்னு சொன்னாங்க. என் கலீக் ஒருத்தவங்க அங்க ஒர்க் பண்றாங்க. ஸோ அங்க இருந்து வருவாங்க. அவங்க வீட்டுக்கு எல்லாம் 4 நாள் நாங்க ஸ்டக் ஆயிட்டு இருக்கோம். இடுப்பளவு தண்ணி இருக்கு, வர முடியல, போக முடியல. இந்தியா கேட்ஸ் மக்களே எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். நான் உதய். ஸோ நம்ம கூட நீங்க பேசுறதுக்காக துபாயில இருந்து நம்ம கூட கனெக்ட் ஆயிருக்காரு ஆர்ஜே பிராவோ ப்ரோ. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர். ஹவ் யூ? யா, குட். ஸோ நைஸ் டு மீட் யூ ஆஃப்டர் லாங் டைம். அண்ட் இப்போ எதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னா, இந்த துபாயில வந்து ஃபிளட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நாங்க நிறைய கேள்விப்பட்டு இருக்கோம். நிறைய வீடியோஸ் எல்லாம் வந்து பாக்குறோம். பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன நிலவரம், அங்க எப்படி இவ்வளவு ஃபிளட் வந்தது? இட்ஸ் ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிலவரம் வந்து இப்ப சரியாயிடுச்சு. ஒரு ஃபர்ஸ்ட் 2 days பயங்கர மழை. ஐ மீன் லைக் ஃபர்ஸ்ட் டே விச் இஸ் லைக் April 16th செம்ம மழை அடிச்சு பெஞ்சிருச்சு. இது வரைக்கும் நாங்க பார்க்காத மழை. இன்ஃபேக்ட் இது வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இங்க ஒரு 20-30 வருஷமாலாம் இருந்திருப்பாங்கல்ல துபாயில, யாராவது ஒருத்தர் மேபி, அவங்க கூட பார்க்காத மழை. 75 years 1949க்கு அப்புறம் இப்பதான் அந்த மாதிரி ஒரு மழை 255 millimeter வந்து மழை பதிவாயிருந்தது ஹையஸ்டா. ஸோ ஃபர்ஸ்ட் டே நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா ஒரு நாள் முன்னாடியே சொல்லிட்டாங்க 16th and 17th மழை வரப்போகுது, கொஞ்சம் பெரிய மழையாவே வரும், அதனால நீங்க பாத்துக்கோங்க அப்படின்ட்டு. ஸோ யூஸ்வலா கிளவுட் சீடிங் பண்ற மாதிரி இருந்ததுன்னா கிளவுட் சீடிங் பண்றதா சொல்லிடுவாங்க. நான் இந்த மாதிரி கிளவுட் சீடிங் பண்ண போறோம், இந்த மாதிரி நடக்குது அப்படின்ட்டு. ஆனா இந்த வாட்டி பண்ணலனாலும் மழை வர்றத அந்த வானிலை ஆய்வு நேஷனல் சென்டர் ஆஃப் மெட்ராலஜி அவங்க ப்ராப்பரா பார்த்து சொல்லிடுவாங்க. ஆனா டு பி ஆனஸ்ட், இங்க வந்து இவ்வளவு மழை வருது அப்படின்னா அந்த மழை தண்ணி தேங்கிறதுக்கு, அந்த டக்குன்னு வடிகிறதுக்கு எல்லாம் பெருசா நாங்க எதுவுமே இப்ப இத்தனை வருஷத்துல இப்படி இந்த கண்ட்ரி இப்படி ஒரு மழையை பார்க்கறதுனால அதுக்கு உண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பெருசா கரண்ட்லி ஆன்கோயிங்ல தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ் தண்ணி நிறைய இடத்துல தேங்கி நிற்குது. சில இடங்கள்லாம் வந்து ரோடெல்லாம் க்ளோஸ் பண்ணி, பட் என்னன்னா ரொம்ப ஃபாஸ்டா வேலை நடக்கும். விச் மீன்ஸ் இப்போ வேற ஏதாவது ஒரு கண்ட்ரில ஒரு 10-15 நாள்ல அந்த வேலையை முடிக்கிறாங்கன்னா இங்க 2 நாள் 3 நாள்ல முடிச்சிருவாங்க. ஸோ ஏன்னா ஆளுங்களும் அதுக்குண்டான கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸும் வந்து அவ்வளோ குயிக்கா ஒர்க் பண்ணுவாங்க. நேற்று நைட் கூட நான் வீட்டுக்கு வரும்போது யூஸ்வலா இட் டேக்ஸ் 25 minutes for me to drive. இப்போ மழை வந்ததுக்கு அடுத்த நாள் நான் ரேடியோல போயிட்டு சரி எங்கெங்க மழை இருக்குன்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறப்போ நிறைய இடத்துல தண்ணி இருந்தது. நானும் 3 இடத்துல மாட்டி லிட்டரலி ஐ ட்ரோவ் இன் தி ஆப்போசிட் டைரக்ஷன். ஹைவேல 120 130 போற ஸ்பீட்ல இருக்கிற அந்த ரோட்ல, ஏன்னா ஆப்போசிட் ரோடு வந்து க்ளோஸ், பக்கத்து ரோடு க்ளோஸ்ன்றதுனால அங்க இருக்கிறவங்களே வண்டி யூ டர்ன் எடுத்துட்டு ஆப்போசிட்ல எல்லாம் ஓடிட்டு வந்தோம். ஓகே, அப்படி இருந்தா அந்த ரோட் நெக்ஸ்ட் டே அந்த இடத்துல தண்ணியே இல்லை. ஒரு நாள் சரியாயிடுச்சு. ஓகே, பிரதானமான 2 சாலைகள் ஷேக் ஜாயத் ரோடுன்னு, சில இடங்கள்ல கொஞ்சம் க்ளோஸ் தான். ஸோ விச் மீன்ஸ் வேலை நடந்துட்டு தான் இருக்கு. ஃப்ளட்டு ஒரு நாள் அடிச்ச மழை தான் அது. பட் வந்து எப்படி சொல்றது, 75 வருஷத்துல வராத ஒரு மழை வந்து ஒரு நாள்ல வந்து அவங்களுக்கு எப்படி இருக்கும், அதான் நிலைமை. ஸோ அது எந்த இடமா இருந்தாலும் ஒரு மாதிரி ஒரு டெவஸ்டேட்டிங் ஸ்டேஜ்ல தான் போயிட்டு திருப்பி வரும். அண்ட் we are coming back and all our authorities are working towards it. Yeah. அண்ட் நீங்க சொன்ன போது அந்த விஷயம் வந்து நான் படிச்சேன் ஆர்டிகல்ல. நிறைய பேர் வந்துட்டு கிளவுட் சீடிங்னாலதான் வந்துட்டு இது மாதிரி வந்துருச்சு அப்படிங்கிற ரூமரும் கலப்புறாங்க. ஸோ இது நேச்சுரல் மழையில வந்ததா இல்ல கிளவுட் சீடிங் அதிகமா ஓவரா பண்ணதால வந்த மழை? See, I don't have an interesting answer for that. பட் இருந்தாலும் யூஸ்வலா இந்த கிளவுட் சீடிங் பண்ணி இல்லாத மழை உருவாக்க முடியாது. அது ஒண்ணு. நான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் கிளவுட் சீடிங் அண்ட் வாட் எவர் ஐவ் ரெட் இஸ், மழை வர மாதிரி ஒரு அறிகுறி இருக்கு அப்படின்னா அந்த நேரத்துல
கிளவுட் சீடிங் பண்ணா மழையை வந்து என்ஹான்ஸ் பண்ண முடியும். 10% ரெயின் வருதுன்னா கிளவுட் சீடிங் பண்ணீங்கன்னா ஒரு 30-40% அதிகமா வரும். அவ்வளவுதான் பண்ண முடியும். ஸோ சும்மா வெயில் அடிக்கிற நேரத்துல கிளவுட் சீடிங் பண்ணி மழை அப்படி பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து வின்டர் முடிஞ்சு சம்மர் ஆரம்பிக்கிற நேரம், அந்த டிரான்சிஷன் பீரியட்ல தான் இருக்கும் எங்களுக்கு. இப்போதான் ஈதெல்லாம் முடிஞ்சது. ஸோ இட்ஸ் கால் சூப்பர் செல் தண்டர் ஸ்டார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. அண்ட் இட் இஸ் நாட் அன் ஆர்டிஃபிஷியல் ரெயின். இப்போ ஏன்னா இப்போ துபாய் வந்து யூஸ்வலா துபாய் வராதவங்களுக்கு யூஏஇ ஆர் எனி கல்ஃப் கண்ட்ரி வந்து பயங்கர சூடா தான் இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை தான், அப்படின்ற தாட்ஸ்ல தான் எல்லாருமே இருப்பாங்க. ஸோ இங்க மழை குளிர், இங்க வந்து நவம்பர் டிசம்பர்ல எல்லாம் குளிர் கொல்லும். ஜான்வரில எல்லாம் செம்ம குளிர் அடிக்கும். காலையில 6 மணிக்கு இப்போ என் வீடு 17th ஃப்ளோர்ல இருக்கு. இங்க இருந்து பார்த்தா மிஸ்ட் தெரியும். என் வீட்டுல இருந்து பார்த்தா புர்ஜ் கலீஃபா தெரியும். புர்ஜ் கலீஃபா தெரியாது, அந்த அளவுக்கு மிஸ்ட் ஃபார்ம். ஸோ அப்படி அந்த வெதரும் இங்க இருக்கு. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து வெயில்ல சூடான நாடு தான். ஆனா இட்ஸ் ஒன்லி 6 months. இந்த ரெஸ்ட் 6 months இஸ் குளிர். அப்பப்போ மழை வரும், ரொம்பலாம் வராது நம்ம ஊர் மாதிரி. அப்பப்போ மழை வரும், குளிர் அடிக்கும் நல்லா. ஸோ அதனாலதான் யாருக்கும் வந்து இங்க மழை வந்ததுனால என்ன அந்த கண்ட்ரில பாலைவனத்துல எப்படி இவ்வளவு மழை அப்படின்ற தாட் இருக்கிறதுனால தான் நிறைய பேர் வந்து இது ஒரிஜினல் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டாங்களோ என்னமோ. பட் டு பி கிளியர், இட் இஸ் நாட் ஆர்டிஃபிஷியல், இட் இஸ் நேச்சுரல் ரெயின் ஒன்லி. நீங்க சொன்ன மாதிரி நிறைய உடனே வந்துட்டு நார்மல் லைஃப்க்கு வந்து எல்லாரும் திருப்பி வந்துட்டாங்க. தண்ணி எல்லாமே சரியாயிடுச்சு. அண்ட் ஓரளவுக்கு இப்ப எல்லாமே ஸ்டேட் வந்து கரெக்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க. பட் இந்த மழையால பாதிக்கப்பட்டது யாரு? ஏன்னா நிறைய கார்ஸ் எல்லாம் அடிச்சுட்டு போனது பார்த்தோம். நிறைய நீங்க போட்ட வீடியோல கூட பார்த்தோம். சோ யாரெல்லாம் வந்து இதுல இருந்து கம்பேக் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க நினைக்கிறீங்க? இல்ல, இப்போ துபாய் ஓரளவுக்கு ஒரு 50-60% ரெக்கவர் ஆயிட்டே வருது. இப்போ ஷார்ஜால சில ஏரியா இருக்கு, ரோலான்னு ஒரு ஏரியால இருக்காங்க, மொபைலான்னு ஒரு ஏரியா இருக்கு. ஸோ இப்போ இங்க எப்படின்னா யூஏஇ மொத்தமும் 7 எமிரேட் டோட்டலி. இன்கேஸ் இஃப் பீப்புள்கிட்ட சொன்னோம், ஒவ்வொரு எமிரேட்டுக்கும் ஒவ்வொருத்தர் ரூல் பண்ணுவாங்க. பட் காமனா ரூல் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் ஒவ்வொரு ஊர் கட்டமைப்பும் வேற மாதிரி இருக்கும். ஷார்ஜாவோட ஸ்ட்ரக்சர், அங்க இருக்கிற பில்டிங், அங்க இருக்கிற பார்க்கிங் ஃபெசிலிட்டி அது வேற மாதிரி இருக்கும். துபாய் வேற மாதிரி இருக்கும். அஜ்மான், ராசல் கேமா இதெல்லாம் வேற மாதிரி இருக்கும். ஸோ இதுல ஹைலி டெவலப்ட் வந்து when you compare it துபாய் அண்ட் அபுதாபி. ஸோ அதனால அந்த ஹைலி டெவலப், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊர்ல சென்னையில மழை வருது, அட் த சேம் டைம் வந்து வேற ஏதாவது ஊர்ல மழை வருதுன்னா எங்க ஃபாஸ்டரா வேலை நடக்கும். ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? ஸோ ஷார்ஜால வந்து நிறைய தண்ணி தேங்கி இருக்குன்னு சொன்னாங்க. என் கலீக் ஒருத்தவங்க அங்க ஒர்க் பண்றாங்க. ஸோ அங்கிருந்து வருவாங்க. அவங்களுக்கு அவங்க வீட்டுக்கு எல்லாம் 4 நாள் நாங்க ஸ்டக் ஆயிட்டு இருக்கோம், இடுப்பளவு தண்ணி இருக்கு, வர முடியல, போக முடியல. நேத்திக்கு என் வீட்டுக்கு கீழே இங்க இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்ல எங்களுக்கு இன்னும் டெலிவரியே வரல, அஜ்மான்ல இருந்து முட்டை எல்லாம் வரணும் தினமும், அவங்க கொண்டு வந்து கொடுக்கல, அதனால ஆஃப் இல்லை அப்படின்னாங்க. That explains the situation. So Dubai is recovering faster. மத்த எமிரேட்ஸ் வந்து it is கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கு. இப்போ ஜெனரலா தெரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறேன். இங்க வந்துட்டு இப்போ ரிலீஃப் ஃபண்ட், நிவாரணம் அந்த மாதிரி எல்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி அங்க ஏதாவது இருக்கா? இல்ல பீப்புளே அவங்களோட ஓன்லயே வந்து கம்பேக் ஆயிருவாங்களா? இல்ல, இப்ப ரிலீஃப் ஃபண்ட் கொடுக்கற அளவுக்கு எல்லாம் இங்க ஒண்ணுமே நடக்கலையே. அவ்வளவுலாம் ஒண்ணும் நடக்கல. இப்போ இல்ல அவ்வளவு எல்லாம் ஒண்ணுமே நடக்கல. அப்படி ஒண்ணு நடந்ததுன்னா ஆப்வியஸ்லி, அதாவது இப்போ சில எஃப்எம் ஸ்டேஷன்ஸ்ல வந்து கொடையெல்லாம் கொடுத்தாங்க. இப்ப நாங்க வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம் நிறைய பேருக்கு. அவ்வளோ டெவஸ்டேட்டடா அவ்வளோ பெரிய பாதிப்புலாம் இல்லை. தண்ணி தேங்கி இருக்கு. அந்த தண்ணி தேங்கி இருக்கிறதுனால ரோட்ல வண்டி ஓட்டிட்டு போயிட்டு வர முடியல நிறைய பேருக்கு. அண்ட் தண்ணி எப்படி நிறைய பேரோட வண்டி மாட்டுச்சுன்னா, இப்ப காலையில நீங்க வேலைக்கு போறீங்க, இன்னைக்கு மழை வருது, திரும்பி ஈவினிங் வீட்டுக்கு வந்தாகணும், மழை தண்ணி வருது, நீங்க என்ன பண்ணுவீங்க? சரி ட்ரை பண்ணி போயிடலான்னு தோணும். அதுல சில பேர் வந்துருவாங்க, பாதி பேர் மாட்டிப்பாங்க. நிறைய பேர் வந்து மழை வருதுன்னு சொல்லிட்டு லீவ் எடுத்துட்டாங்க. இப்ப நான் எல்லாம் வந்து காலையில அடிச்ச மழையை பார்த்துட்டு நாங்க வந்து லீவ் விட்டோம் எங்க ஆஃபீஸ்க்கு. சரியா? இப்ப சில பேர் எப்படின்னா தப்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி சில பேர் காலையிலே போயிடுவாங்க. இங்க எப்படின்னா ஒர்க்கஹாலிக் பீப்புள் ரொம்ப ஜாஸ்தி. இப்ப நீங்களாம் வந்து உங்க ஃபேமிலியோட இருக்கீங்க அங்கே, ஆனா இங்க இருக்கிற முக்கால்வாசி பேர் ஃபேமிலியோட இருக்கிறது இல்லை. ஸோ அவங்களுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் ஒரு எல்லாமே வந்து ஒர்க் பிகம்ஸ் ப்ரையாரிட்டி வித் ஆர் வித்வுட் சாய்ஸ். ஸோ காலையில 7 மணி 8 மணிக்கு வேலைக்கு போறவங்க இப்போ துபாயிலே ஒர்க் பண்றாங்க அப்படின்னா ஒரு 1/2 hour போயிடுவாங்க. ஷார்ஜால தங்கிட்டு ஒரு வேற எமிரேட்ல தங்கிட்டு துபாயில வேலை செய்யறாங்கன்னா அவங்களுக்கு டிராவலிங்லேயே 1 hour போகும். அண்ட் விச் மீன்ஸ் அப்புறம் 8 hours டியூட்டி அண்ட் டிராவல் அக்யூமுலேட்ஸ் அரௌண்ட் லைக் 10 to 12 hours ஆஃப் யுவர் டே. ஸோ இப்போ எப்படின்னா சில நேரங்கள்ல இப்படி வேலைக்கு போயிட்டு வரும்போது அவங்களுக்கு தெரியாதுல்ல, இன்னைக்கு இவ்வளோ பெரிய மழை வரும் நான் எதிர்பார்க்கல. ஆக்சுவலி திஸ் இஸ் அன்எக்ஸ்பெக்டட். இவ்வளோ பெரிய மழை வரும், அதுவும் மத்தியானம் 2 மணிக்கெல்லாம் நாங்க பார்த்துட்டு இருந்தோம். இங்க இந்த 2-2:30 வந்து அப்படியே நைட்டு ஒரு 7 மணிக்கு இருட்டுனா அப்படி இருக்கும். அப்படி இருந்தது, வெளிச்சமா இருந்தது, திடீர்னு இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, அடுத்த மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2 மழை அடிச்சது, சரியான மழை. எங்களுக்கு வந்து ஆப்போசிட்ல ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது
இங்க கிட்டத்தட்ட இங்க இருந்து பார்த்தா எங்க வீட்டுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர்ஸ் தான். அந்த பில்டிங்கே தெரியாம போயிடுச்சு. அவ்வளோ பனியும் இது இருந்தது. ஸோ மெயின் பாதிப்பு வந்து கார் ஓட்டுறவங்களுக்கு ஜாஸ்தியா. அப்புறம் இந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல சில ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க, அங்கெல்லாம் தண்ணி வந்துருச்சு. அப்புறம் சில பேருடைய அபார்ட்மெண்ட்ஸ் அதெல்லாம் நிறைய தண்ணி லீக்கேஜ் இருந்தது ஆப்வியஸ்லி. அது ஆனா ஒரு ரிலீஃப் ஃபண்ட் கொடுக்குற அளவுக்கு பாதிப்பான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு இல்ல. ஏன்னா இப்ப கார்னா இன்சூரன்ஸ் போட்டுடுவாங்க நிறைய இப்ப எனக்கு என்னன்னா, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி எப்படி இருந்ததுன்னா, இந்த ஜாம்பி படம் பார்த்துருக்கீங்கன்னா அதுல வந்து ஒரு டாப் ஆங்கிள் இருந்து பார்த்தா ஃபுல்லா வந்து அங்கங்க கார் எல்லாம் உடஞ்சு கிடக்கும், மக்களே இருக்க மாட்டாங்க. இப்ப அப்படிதான் இருக்கு சில ஏரியாலாம். ஒரு நாளைக்கு நான் 50 காராவது பார்ப்பேன் ரோட்ல. இந்த ஒரு 4 நாள்ல எல்லாமே பெரிய பெரிய கார். ஐ சா லாம்பிகினி, அதுக்கப்புறம் ஐ சா கியூலினான், அப்புறம் வந்து மல்டிபிள் ரேஞ்ச் ரோவர்ஸ் அண்ட் ஷெவர்லெட் கெமாரோ, பென்ட்லே கூட பார்த்தேன். ஒரு டோர் இல்லாம கண்ணாடி உடஞ்சு இருந்தது. பென்ட்லே பின்னாடி பாண்ட் தூக்கி முன்னாடி பாண்ட் தூக்கி நின்று இருந்தது. அது அந்த மாதிரி யாருக்கு. அப்புறம் நிறைய வீடியோஸ் இங்க எங்களுக்கு டிக்டாக் இருக்குல்ல, அதனால இங்க நிறைய பேர் டிக்டாக்ல எல்லாம் போறோம். ஒரு டெஸ்லா டாக்ஸி வந்து தண்ணிக்குள்ள அப்படியே போயிட்டு இருக்கு. அண்ட் சில ஏரியால வந்து இந்த எலக்ட்ரானிக் ஷாப்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அவங்க விற்கிறதுக்காக வச்சிருந்த மொபைல் போன், லேப்டாப் எல்லாம் வந்து நாஸ்தி ஆயிடுச்சு. அதெல்லாம் வந்து ஆனா they all have insurance, they somehow cover it up. Super. And it's almost been 2 months நினைக்கிறேன். Do you miss BB House? And அங்க இருக்க contestants யாராவது மிஸ் பண்றீங்களா? யார்கிட்ட வந்து டச்ல இருக்கீங்க? I think everyone are busy right now. நானும் அர்ச்சனாவும் மாத்தி ரீல்ஸ் அனுப்பிப்போம். நேற்று கூட ஏதோ அனுப்பி பேசிட்டோம். விஷ்ணு கிட்ட பேசி கொஞ்சம் நாள் ஆகுது. அப்புறம் நிக்சனோட நடராஜன் சாங் அது என் ரேடியோல வந்து ரேடியோ லான்ச் பண்றதுக்காக நான் சொன்னேன், நீ குர்ரா நான் லான்ச் பண்றேன் என்னோட ஷோல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ அதுக்காக நானும் நிக்சனும் பேசிட்டு இருந்தேன். மற்றபடி ஐ திங்க் அவ்வளவுதான், வேற யார்ட்டுமே நான் பேசல. கூல் சுரேஷ் நானும் அப்பப்போ போன்ல பேசிப்போம். கூல் சுரேஷ் கிட்டையும் பேசி ரொம்ப நாள் ஆச்சு. அந்த பிக் பாஸ் கொண்டாட்டம் முடிச்சுட்டு வந்து ஐ திங்க் யாருக்குமே பெருசா பேசல. ஒன்லி மீ அண்ட் அர்ச்சனா வி யூஸ் டு சென்ட் ரீல்ஸ் பேக் டு பேக் அண்ட் அதுக்கு ரியாக்ட் பண்ணிப்போம், அவ்வளவுதான். ஐ திங்க் ஆல் ஆஃப் அஸ் ஆர் பிஸி. விஷ்ணு வேற ஏதோ படம் பண்றான், அர்ச்சனா ஏதோ சாங் பண்றதா சொல்லிட்டு இருந்தாங்க, என்னன்னு தெரியல. மற்றவங்களை பத்தி எனக்கு ஐடியா இல்லை. அண்ட் நான் சீரீஸ்க்காக வெயிட் பண்றேன். இஃப் நத்திங் ஹேப்பன்ஸ் ஐ ஹேவ் மை இன்ஸ்டாகிராம், ஐ வில் டூ மை ரெகுலர் கான்டென்ட் அண்ட் பி ஹாப்பி வித் இட். ஐ டோன்ட் கேர். வந்தா சந்தோஷம். Do you miss the BB House? அந்த வீடு வந்துட்டு அவ்வளவு நாள் இருந்தீங்க, இப்போ அதை மிஸ் பண்றீங்களா இல்ல அதுல இருந்து மூவ் ஆயிட்டீங்களா? 1-2 எபிசோட் பார்க்கும்போது கொஞ்சம் மிஸ்ஸிங்கா இருந்தது. நான் இது வரைக்கும் எந்த எபிசோடும் முழுசா பார்க்கல. ஓகே. அப்புறம் நான் அப்பப்ப மீம்ஸ்ல வரும்ல, ஏதாச்சும் மீம், அதுக்கப்புறம் யாராவது எனக்கு அனுப்புவாங்க எங்கேயோ போட்ட மீம்ஸோ, இன்ஸ்டாகிராம்ல யாராவது போட்டு, அதெல்லாம் பார்க்கும்போது அங்கதானே உட்காந்துருந்தோம், ஒரு சண்டை நடந்திருக்கும், அதை பத்தின ஒரு வீடியோ வந்திருக்கும், அப்புறம் வந்து நம்ம அங்க உட்காந்துருந்தோம், நம்ம இதை பேசிட்டு இருந்தோம், நம்ம அந்த அப்படிலாம் எனக்கு தோணும். ஸோ அவ்வளவுதான். அண்ட் ஆப்வியஸ்லி பிக் பாஸ்க்குள்ள வந்தவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் இது எவ்வளவு பிக் ஆஃப் செட்டப், அதுக்கு எவ்வளவு மெனக்கிட்டு இருக்காங்க இந்த பின்னாடி இருக்கிற டீம் அப்படின்ட்டு. எங்களோட பெஸ்ட் மொமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து போட்டோஸ் போட்டதெல்லாம் வந்து எனக்கு செம்ம டச்சிங்கா இருந்தது. கடைசியில பிக் பாஸ் வந்து லாஸ்ட் டே, ஓகே இதுதான் வந்து நானும் நீங்களும் பேச போற கடைசி உரையாடல் அப்படி சொல்லும் போது பயங்கரமா செம்ம டச்சிங். என்ன என்ன இந்த ஷோக்கு வந்ததுக்கு அப்புறம் யார் யாருக்கு என்னென்ன பேர் கிடைச்சதோ அதெல்லாத்தையும் விட்டுட்டு we were a part of this amazing game show. And then ஒரு குரல் நம்ம கிட்ட பேசிட்டே இருந்திருக்கு, அந்த குரலை இனிமே கேட்கவே முடியாது, லைஃப்ல கேட்க முடியாது. ஸோ அப்படி வரும்போது அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி இட் இஸ் ஆல்வேஸ் ஒரு நமக்கு கையிலே இருக்கிற விஷயம் வந்து கடைசியில இதான் கடைசி, நம்மளை விட்டுட்டு போகுது, இதான் குட் பைன்னு சொல்லும் போது ஒரு மாதிரி இருக்கும்ல, அதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான். நான் அந்த எபிசோட் மட்டும் எடுத்து பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் நான் அந்த எடிட்டர்கிட்ட போயிட்டு சண்டெல்லாம் போட்டேன். எடிட்டர் ப்ரோமோ நெக்ஸ்ட் பிக் பாஸ் பார்ட்டி நடந்தது, பிபி பார்ட்டி நடக்கும் போது யாரு ப்ரோமோ எடிட்டர், யாரு வந்து லைவ் எடிட் பண்றீங்கன்னா கேட்டு, ஏன் ஒரு ப்ரோமோ கூட என்ன போடவே இல்லை, என்ன அந்த மாதிரிலாம் கேட்டு இருந்தேன் அவங்க கிட்ட போயிட்டு. அந்த கேர் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஃபன்னா இருக்கு. இதெல்லாம் எனக்கு பெருசா யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. இதை போட்டுருவீங்களா நீங்க கேப்ஷனா? முடியல, அது அதை பத்தி கேட்கலாமே. ஸோ தேங்க்யூ ஃபார் டைம். நீங்க பேசுனது வந்து ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஹோப் யூ ஆல் ரைட். அண்ட் உங்களோட காஃபி ஷாப் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து மிகப்பெரிய சக்சஸ் ஆகும்னு சொல்லி இந்தியாவில் சார்பா வாழ்த்துக்கள். தேங்க்யூ. Hey, thank you, man. Thank you. That was a nice interview. And yeah, keep watching all the videos that I do on Instagram and also subscribe to India Glitz. Thank you. Bravo, signing off. அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி. விஜய் ஆண்டனி பிலிம் கார்பரேஷன் வழங்கும் விநாயக் வைத்தியநாதன் இயக்கத்தில் விஜய் ஆண்டனி நடிக்கும் ரோமியோ வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில்.